அஸ்ஸலாமு அலைக்கும். காலை வணக்கம். நான் சொல்கிறேன்னு தவறாக எடுக்காதீங்க. என் மனசில் பட்டது நான் சொல்கிறேன். இப்போ கோயில் பள்ளிவாசல் வந்துட்டு கொண்டு போய் காசை கொண்டு உண்டியலில் போடுறீங்க. அதே காசை உங்கள் தெருவில் இருக்கிற பாவப்பட்டவங்க இருப்பாங்க, படிக்கிறதுக்கு வசதி இல்லாதவங்க இருப்பாங்க, சாப்பாட்டுக்கு ஒரு நேரம் கஷ்டப்படுவாங்க, வீட்டில் கூரை இருக்காது, அந்த படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு பாட புத்தகம் வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுங்க, ஒரு நேரம் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இதில் தான் கடவுள் சந்தோஷப்படுவார். ஆண்டவன் எல்லாரும் மனுஷன் தாப்பா எல்லாத்தையும் மதம் வேதம் ஜாதின்னு பிரித்து வச்சுருக்கானே தவிர்த்துட்டு கடவுள் ஒரு நாளும் பிரிக்கல. கடவுள் ஒன்று தான், ஆனால் மனுஷன் தான் பிரித்து வச்சுருக்கிறான். அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்படி தான் செய்கிறேன். ஏன்னா நான் இது பேருக்காகவோ புகழுக்காகவோ இன்னும் வருதுன்னு நான் யார்கிட்டையுமே சொன்னதில்லை. நான் இப்போ தான் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கிறேன். நம்ம பண்ணுற நான் இத்தனை வருஷமாக பண்ணுறேன், யாருக்கும் தெரியாது. ஆனால் இப்போ தான் நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இதை பார்த்து இன்னும் யாராவது ஒரு ஆள் செஞ்சால் கூட நல்லது தானே. அஸ்ஸலாமு அலைக்கும். காலை வணக்கம். குட் மார்னிங். இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம எவ்வளவோ பேர்த்துக்கு உதவி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, ஆனால் செய்கிறாங்களோ என்னன்னு தெரியாது. ஆனால் நான் இத்தனை வருஷமாக செய்கிறேன். நான் இன்னைய வரத்தில் யார்கிட்டையும் சொன்னது கிடையாது. இந்த கையில் கொடுத்தா இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. நான் அது மாதிரி தான் எங்கள் அம்மா சொன்ன வழியில் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது. இப்போ அவங்க இங்கே இல்லை. அவங்க 3 வருஷம் ஆச்சு. அம்மா போய் அப்பா போய் 2 வருஷம் ஆச்சு. இருந்தாலும் எனக்கு அவங்க சொன்ன வாக்கு நான் மாறக்கூடாதுல்ல. நான் இத்தனை வருஷமாக எங்கள் அம்மா சொன்ன பிரகாரம் தான் நான் நடந்துகிட்ருக்கேன். இது என்னை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் எந்த அளவுக்கு உதவி பண்ணுறேன்னு. நான் இப்போ தான் பப்ளிக்காக சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அதுவும் நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் அப்படி வாழ்கிறாங்க இப்படி வாழ்கிறாங்கன்னு நினைப்பாங்க. இல்லை, அவங்களும் கஷ்டம்தான் படுறாங்க. அந்த கஷ்டப்பட்டாலையும் அதில் ஒரு சுகம் இருக்குது. அடுத்தவங்களுக்கு ₹1 நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணுறோமேன்னு. அதனால் படிக்கிறவங்களுக்கு, உங்கள் தெருவில் இருக்கிறவங்களுக்கு, படிக்கிற பிள்ளைங்களுக்கு பாட புத்தகம் வாங்கி கொடுங்க, ஒரு நேரம் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க, முடிஞ்சால் 1 hour டியூஷன் எடுங்க. அது போதும்.